கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41வது வசனம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுப்போம். நாம் நம்முடைய கைகளோடு கூட இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஏறெடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லு. சரி, என்ன இதில் நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, நாம் நிறைய முறை நம்முடைய ஜபத்தை கடவுள் கேட்டிருக்காரா இல்லையா, நம்முடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே நாம் இருப்போம். அதில் ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்காது. கண்டிப்பாக நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டிருக்காரு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிங்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்காது. ஆனால் அப்படி நிச்சயமாக கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்காரு, நம்முடைய விண்ணப்பத்தை நம்முடைய கடவுள் கேட்டிருக்கிறார் அப்படின்னா அது நாம் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இந்த புலம்பல் எழுதினவர் சொல்கிறார். இது ஒரு புலம்பல் அப்படின்னாவே இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனக்குமுறல் அப்படின்னு சொல்லலாம். இந்த புலம்பல் முழுசுமே ஒரு மனக்குமுறல். நிறைய இடங்களில் இவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படலையோ அப்படிங்கிற அந்த மனக்குமுறல்ல தான் இதை எழுதியிருக்கார். இப்போ நமக்குள்ளேயும் மனக்குமுறல் இருக்கும். நாம் தொடர்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படிங்கிற அந்த புலம்பல் நம்முடைய மனசில் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வசனம் இன்னைக்கு சொல்லப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஜெபம் பண்ணுறப்போ, நாம் விண்ணப்பம் பண்ணுறப்போ நம்ம கைகளோடு கூட இருதயத்தையும் எடுக்கணும். சரி, இப்போ நம்முடைய கை இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், கை எப்படி வச்சுருப்போம். கை இப்படி இருக்கும். இந்த கையில் என்ன இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றும் இல்லைன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இந்த கரங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம கையை வெறுமையாக்கி, ஒருவேளை இந்த கையில் ஏதாவது வச்சுருந்தோம்னா, அதாவது பேனாவோ பொருளோ பையோ அல்லது திருமறையே கூட சில நேரங்களில் நாம் வச்சிருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அதை கீழே வச்சுட்டு தான் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அப்போ ஜெபம் பண்ணுறப்ப இந்த கை வெறுமையாக, இப்போ இந்த கை எப்படி வெறுமையாக இருக்குதோ அதே போல் இருதயமும் வெறுமையாக. அதைத்தான் இங்கே சொல்கிறார். கைகளோடு கூட இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக ஏறிடுங்க. அப்போ இந்த கை எப்படி வெறுமையாக இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்குதோ அதுபோல் இந்த இருதயமும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். எப்படி இந்த கையில் வச்சுருந்ததை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறோமோ அதுபோல் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைக்கணும். எப்படி கையில் இருக்கிறத கீழே இறக்கி வச்சோமோ அதே போல் தேவனுடைய பாதத்தில் அதை இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இருதயம் வெறுமையாகுது பாருங்க, காலியாக, அந்த இருதயத்துக்குள்ள ஒன்றுமே இருக்காது, எந்த சிந்தனைகளும் இருக்காது. அப்படி ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபத்தை ஏறுங்க. எப்படி கை வெறுமையாக இருக்குதோ அதோடு கூட இருதயத்தையும் வெறுமையாக்கி நீங்கள் ஜெபத்தை ஏறெடுங்க. அப்படி ஜெபத்தை ஏறெடுக்கிறப்போ, அப்படி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்டிருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா இங்கே தான் ஒன்றுமே இல்லையே, நம்முடைய மனசில் எந்த விதமான வன்கண்ணோ பொறாமையோ அல்லது தீய சிந்தனைகளோ தீய செயல்களோ கெட்ட சிந்தனைகள் எதுவுமே இல்லை.
அந்த இருதயம் வெறுமையா இருக்கு. கையில எப்படி ஒன்றை இப்போ ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு 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 விஷயத்தை நம்ம கையில கொடுக்குறாருன்னா நம்ம ஈஸியா அதை எப்படி பிடிச்சிக்க முடியும்? ஏன்னா கையில வேற ஒண்ணுமே கிடையாது. அதை எதிர்நோக்கி தான் இந்த கை வெறுமையா இருக்குது. அப்ப அதை கொடுக்கறத நம்மளால எப்படி பிடிச்சுக்கிட முடியுமோ அதே போல இருதயமும் வெறுமையா இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வருவதை நம்ம ஈஸியா அவரை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம அதை பெற்றுக்கொண்டாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம். அன்பானவர்களே, இவ்வளவு நாளும் ஒருவேளை நம்ம எத்தனையோ முறை நான் ஜெபம் பண்ணியிருக்கலாம், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே, நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் பதில் வரலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிற இருதயம் உள்ளவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா, தயவு செய்து இன்னைக்கு என்ன செய்யுங்க, எப்படி கையெல்லாம் கழுவிட்டு வெறுமையா நம்ம ஆண்டவரை நோக்கி நம்முடைய கையை விரிக்கிறோமோ அதே போல இருதயத்தையும் விரும்புங்க. உள்ள வர வரைக்கும் பல சிந்தனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், வறுமை இருக்கும், எல்லாமே இருக்கும். சில பேருக்கு பெருமை இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு நிமிஷம் இறக்கி வைங்க. கடவுளுக்கு மட்டுமே இருதயத்தில் இடம் கொடுங்க. அந்த இருதயத்தில் ஆவியானவருக்கு மட்டுமே இடம் கொடுங்க. கர்த்தருடைய வசனங்களுக்கு மட்டுமே இடம் கொடுங்க. அப்படி இடம் கொடுக்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய ஜெபம் பரலோகம் வரைக்கும் போகும். பிதாவினுடைய செவிகளுக்கு எட்டும். அப்போ அதிலிருந்து பதில் வரும். அன்பானவர்களே, நிச்சயமா பதில் வரும். ஏன்னா நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர். நம்முடைய துக்கத்திலும் நம்முடைய கஷ்டத்திலும் நம்முடைய வேதனையிலும் பங்கெடுக்கக்கூடியவர் அவர். நமக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன். அதனால நிச்சயமாகவே இன்றைய நாளில் புலம்பிக் கொண்டிருக்கிற, இந்த புலம்பலை எழுதினவர் புலம்புகிறது போல புலம்பிக் கொண்டிருக்கிற, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நான் சொல்றேன், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு நான் சொல்றேன், இந்த அனுதின உணவுங்கிற இந்த காணொளி வாயிலா நான் என்ன சொல்றேன்னா, கைகள் எப்படி வெறுமையா இருக்கிறதோ அதே போல இருதயத்தையும் வெறுமையா, கையில இருப்பதை எப்படி இறக்கி கீழே வச்சோமோ அது போல இருதயத்தில் இருப்பதையும் இறக்கி வைங்க ஆண்டவரோட பாதத்துல. கண்களை மூடி கைகளை விரிச்சு இருதயத்தை வெறுமையாக்கி தேவ சமூகத்தை நோக்கி உங்களோட விண்ணப்பத்தை முழுமையா சொல்லுங்க. கர்த்தர் கேட்டு இருக்கிறாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஏன்னா பதில் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, இது நாள் வரை, இன்றைக்கு வரை ஒருவேளை ஆண்டவரோட சமூகத்திலிருந்து எனக்கு பதில் வரலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்களா நீங்க இருப்பீங்கன்னா, இந்த முறை இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இடைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, புலம்பல் எழுதினவர் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட புலம்பல்கள் இருக்கிறதாங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிற போது, பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிற போது எங்களுக்கு பதில் வரலையே என்கிற அந்த வேதனை, துக்கம் எங்களுக்குள்ள இருக்குமாண்டவரே. ஆனால் எங்களுடைய ஜெப குறைபாடுகள், நாங்கள் ஜெபம் செய்கிற விதம் தவறாக இருக்கிறதுனால அப்படி நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இப்பொழுது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறபடி எங்கள் கைகள் எப்படி வெறுமையாக இருக்கிறதோ, எங்கள் கைகளில் இருப்பதை எப்படி நாங்கள் ஒரு இடத்துல இறக்கி வைத்துவிட்டு ஜெபத்திற்காக கையை விரித்திருக்கிறோமோ, அதுபோல எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் இருதயமும் கைகளைப் போல வெறுமையாய் விரிந்து இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது அதன் மூலியமா நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பமும் ஜெபமும் உங்கள் பாதத்திற்கு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தாரும். தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.